ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஃபோர்சம் கேட்டகரி ப்ராப்ளம் பார்ப்போம். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ப்ராப்ளம் தான். இது ஹார்ட் கேட்டகரியில் தான் வரும் இன்டர்வியூவில். இது ரொம்ப ரேர் இது கேட்குறது. பட்டு இதோட ஐடியா புரிஞ்சிருச்சுன்னா சால்வ் பண்ணுறது ஈஸி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இது எப்படின்னா, நம்ம டூ சம்க்கு வந்து 2 நம்பர்ஸ் கண்டுபிடிச்சோம் ஒரு டார்கெட்டுக்கு. ஆனால் இது ஃபோர் சம்மில் வந்து 4 நம்பர் கண்டுபிடிக்கணும் ஒரு அரேல. ஸோ இது வந்து ஒரு சின்ன அரே நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நான் டார்கெட் கண்டுபிடிக்க வேண்டியது வந்து 0. 0ன்ற நம்பரை எந்த 4 நம்பர்ஸை கூட்டினா ஆட் பண்ணால் 0 வருதுன்றது தான் என்னோட கோல். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போதே தெரியுது, -2 0 0 2 இதனாலையும் கூட்டினா நமக்கு 0 வரும். 2 -2 அடியாயிரும், 0 தான் மீதி இருக்கும். ஸோ 0. அதே மாதிரியே -1 -1 -2 கிடைக்கும். அப்புறம் ஒரு 0 0 ஆட் பண்ணிட்டோன்னா 0 அண்ட் 2 ஆட் பண்ணோன்னா இன்னொரு பேர் கிடைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு 2 பேர் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்காது. ஸோ இந்த சம்மில் உள்ள ஒரு பிரச்சனை என்னென்னா, இது வந்து டூப்ளிகேட்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணுற மாதிரி வரும் ரன் டைமில். எப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் -1 இருக்குது, இங்கேயும் -1 இருக்குது, இங்கேயும் -1 இருக்குது. ஸோ இந்த பொசிஷன் நம்ம லூப் பண்ணும்போது இந்த நம்பரை நீங்கள் கன்சிடர் பண்ணுறதும் இந்த நம்பரை கன்சிடர் பண்ணுறதும் சேம் தான். ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் -1 வச்சுக்கிட்டு மீதி உள்ள எல்லாத்தோடையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன ரிசல்ட் வருதோ அதே தான் இந்த லூப் ரன், இந்த இட்ரேஷன் ரன் பண்ணும்போதும் கிடைக்கும் -1 இருக்கும்போது. ஸோ அது அப்போ வந்து அந்த டூப்ளிகேட்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணுறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இல்லைனா நமக்கு அடிஷ்னல் இட்ரேஷன் ரன் ஆகிற மாதிரி வந்துடும். அதே நம்பரே திருப்பி திருப்பி நம்ம ஆட் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் செக் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும் இந்த இடத்துல. இன்னொன்று வந்து இது எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா, ப்ரூட் ஃபோர்ஸாக பண்ணலாம். அப்படின்னா 4 லூப் ரன் பண்ணலாம். ஒரு ஃபார்க்குள்ளே இன்னொரு ஃபார், அந்த ஃபார்க்குள்ளே இன்னொரு ஃபார், நெஸ்டட் ஃபார் மாதிரி 4 ஃபார் லூப் வச்சோம்னா ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு ஒரு ஃபார் லூப், இது இந்த இடத்துல ஒன்று ஒரு ஆங்கர் மாதிரி ஒன்று வச்சுட்டு, செகண்ட் எலமெண்ட்டு இது பண்ணிவிட்டு, தேர்ட் இதை வச்சுட்டு ஃபோர்த்து, அடுத்தது இதுக்கு ஃபோர்த்துக்கு பதிலாக இது, அடுத்து இந்த ஃபோர்த்துக்கு பதிலாக இது, அடுத்து இந்த ஃபோர்த்துக்கு பதிலாக இது, அப்படி சொல்லிட்டு ரன் பண்ணலாம். இது ஒரு வழி. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன ப்ரூட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் n டு த பவர் ஆஃப் 4ன்னு வரும், விச் இஸ் டூ ஹை ஃபார் எனி ப்ரோக்ராம். ஸோ அதை நம்ம எப்படி இன்னும் கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இட்ரேஷனாக தான் கம்மி பண்ணலாம். எப்படின்னா, நம்ம டூ சம்மில் என்ன அப்ரோச் எடுத்தோமோ அந்த அப்ரோச்சை யூஸ் பண்ணோன்னா இதில் வந்து அந்த ஒரு லாஸ்ட் இட்ரேஷன் தேவையில்லாமல் லூப் சுற்றுறதை அவாய்ட் பண்ணலாம். எப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 ஃபார் லூப் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஐஜேன்னு 2 இண்டெக்ஸில் அதை ட்ராக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டூ சம்க்கு நம்ம என்ன பண்ணோம், லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர்னு 2 பாயிண்டர் டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு பாயிண்டர் இங்கேயும், அதாவது தேர்ட் எலமெண்ட்லேயும், இன்னொரு பாயிண்ட் ரைட் பாயிண்டரை வந்து லாஸ்ட்லேயும் வச்சு ட்ராக் பண்ணிட்டே வரணும். பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து -2வும் -1 ஆட் பண்ணுவோம், -3, அப்புறம் இது -4, அப்போ இது 2, -4 + 2 இஸ் -2. ஸோ நம்ம டார்கெட் கிடையாது. ஆனால் நம்ம லெஃப்ட் பாயிண்ட் ரைட் பாயிண்டரில் என்ன பண்ணுவோம்னா, டூ சம் ப்ராப்ளமில் டார்கெட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த லெஃப்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரியே டார்கெட் அதிகமாக இருக்குது அப்படின்னா ரைட்டை நம்ம வந்து கம்மி பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் இங்கே நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் இது ரெண்டுத்துக்கும் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. அதே தான் இப்போ நம்ம டூ சம் இதில் ரன் பண்ணிகிட்டே வரணும். இதுலேயும் நம்ம வந்து அந்த டூப்ளிகேட்ஸை ஹேண்டில் பண்ணணும். இப்போ நமக்கு ஒரு பேர் கிடச்சிருச்சு அப்படின்னா அகைன் அண்ட் அகைன் நம்ம சேம் பேரை ரைட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் -1 -1 2 0 ஒரு பேர், ஓகேங்களா? அதே மாதிரி -1 -1 இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. இதை நீங்கள் பண்ணால் அது டூப்ளிகேட் அரே மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி ஹேண்டில் பண்ணலான்னா, ஒன்று நம்ம இது எல்லாத்தையுமே என்னென்ன பாசிபிலிட்டி பேர் இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு அரேயில் வச்சுட்டு ஃபைனலாக அந்த அரேவை க்ளீன் அப் பண்ணலாம். அது ஒரு அப்ரோச். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு அரே டாட் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் மாதிரி ஒரு மெத்தட் ரன் பண்ணி அதை நம்ம பண்ணலாம். அது ஒரு அப்ரோச். இல்லைனா வந்து நம்ம இதை ஆட் பண்ணும்போதே ஸ்மார்ட்டாக ஒரு பேர் எந்த பேர் ஆட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே வர நம்பர்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் -1 -1 2 0 ஒரு பேர் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா அதே மாதிரியே -1 -1 2 0 வர மாதிரி இன்னொரு பேர் வரதை தடுத்துடலாம். ஸோ அதுதான் இது உள்ள இது 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 பின்னாடி உள்ள லாஜிக். ஸோ நம்ம இப்போ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் த கோடிங். ஃபஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அரே டாட் ஸ்டார்ட். பேஸ் கேஸ்லாம் நான் போடல, பட் ஐ அஸ்யூம் யூ நோ த பேஸ் கேஸ். ஸோ நான் இங்கே வந்து அந்த இன்புட் நம்பரை கொடுத்துட்றேன். ஸோ தட் நமக்கு ப்ரோக்ராம் எழுதப்போ உங்களுக்கு புரியும் என்ன நம்பர்ஸ் உள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ நான் சொன்ன மாதிரியே 3 இட்ரேஷனு, அதில் 2 ஃபார் லூப்பு. ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இங்கே தான் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஐ ஏன் நம்ம வந்து இங்கே லென்த் டாட் -3 லென்த் -3ன்னு வச்சுருக்கோன்னா, இந்த ஜேஎல் வந்து ஆக்குபை பண்ணிடும். ஸோ மீதி இருக்கிற லென்த்தை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுற மாதிரி வரும். அதனால தான் நம்ம இதை வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் அது ஜே எழுதும்போது என்ன ஆகும்னா -2ஆக மாறும். ஏன்னா நம்ம மறுபடியும் இந்த ஸ்பேஸ் எல்லாம் ஆக்குபை ஆயிடுச்சு அப்படின்னா, ஜே வந்து எவ்வளோ தூரம் ரன் ஆகலாம் அப்படின்னா, அந்த மீதி உள்ள அந்த ஸ்பேஸ்க்கு மட்டும் தான் ரன் ஆகலாம். அதனால தான் அது ஜே லென்த் -2ன்னு எழுதுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஸோ இஃப் இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி டூப்ளிகேட்டை நம்ம ரிமூவ் பண்ணோம். அதுக்கு நான் ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணுறேன். இண்டெக்ஸ் ஐயும் இண்டெக்ஸ் ஐ ப்ளஸ் ஒன்னும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ வி நீட் டு பிரேக் த லூப். சேம் கண்டிஷன். நான் இங்கே ஐ ப்ளஸ் ஒன்று வச்சுருக்கேன்னா ஜே வந்து ஐக்கு அடுத்த பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி டோட்டல் லென்த் எத்தனை இட்ரேஷன் வரணும் அப்படின்னா லென்த் -2. ஜேயில் டூப்ளிகேட் பார்க்குறேன்னு நினைப்பேன். டூப்ளிகேட் இருந்துச்சுன்னா ஐ கண்டினியூ. ஸோ இங்கே தப்பு பண்ணிட்டேன் நான். -1 வரும். அவ்வளோதான். இந்த 2 லூப் முடிஞ்ச பிறகு ரெண்டாவது லூப் உள்ள நம்மளோட லெஃப்ட் பாயிண்டர் அண்ட் ரைட் பாயிண்டர் டிக்ளேர் பண்ணோம். இப்போ நம்மளோட 2 சம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அப்படியே ஸோ நம்ம 2 சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம லெஃப்ட் பாயிண்டர் வந்து 0ல் ஸ்டார்ட் பண்ணோம். ரைட் பாயிண்டர் வந்து லென்த் -1ல் ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே வந்து லெஃப்ட் பாயிண்டர் வந்து J+1ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 2 இண்டெக்ஸ் இங்கே ஃபாலோ பண்ணுறோம். அதில் லெஃப்ட் பாயிண்டருக்கு முன்னாடி உள்ள இண்டெக்ஸ் வந்து J எலமெண்ட். அதனால தான் நம்ம J+1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம கிளாசிக் 2 சம் அல்காரத்துக்குள்ளே 2 பாயிண்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து லெஃப்ட் பாயிண்டர்லேருந்து until it reaches the right pointer நம்ம ரன் பண்ணணும். இங்கே வந்து நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்றத சம் பண்ணி பார்க்கணும். எதுனா ஐ nums of j, இது கூட nums of left pointer plus nums of right pointer. ஸோ இந்த 4ஐயும் நம்ம சம் பண்ணி பார்க்கணும். சம் பண்ணும்போது நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சுன்னா வி ஃபவுண்ட் அ ஆன்சர். ஸோ நான் இங்கே வந்து பாக்ஸிங் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது வந்து உள்ளே இருக்க நம்பரை வந்து ப்ராப்பராக பாக்ஸிங் பண்ணலன்னா எரர் அடிக்கும். பண்ணலனாலும் நமக்கு ஆன்சர் வரும். பட் ஸ்டில் ஜஸ்ட் இன் கேஸ். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, if the sum reached the target, I am adding it to the result set. ஸோ நான் இங்கே ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ லெட் மீ டிக்ளேர் ரிசல்ட். ஸோ ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுன்னா, லிஸ்ட் ஆஃப் இன்ட். ஏன்னா நமக்கு மல்டிபிள் ஆன்சர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் 2 லிஸ்ட் ஆட் பண்ணுறேன். இல்லைனா யூஸ்வலாக ஒரு லிஸ்ட்டில் தான் நம்ம ஒரு லிஸ்ட்டோட இன்ட் இருந்தாலே போதும். ஏன் 2 லிஸ்ட் வச்சுருக்கோன்னா, 2 டிஃப்ரெண்ட் ஆன்சர் வந்துச்சு, 4 நம்பர் வந்துடுச்சு அப்படின்னா ஒரு பேர் ஆஃப் 4 நம்பர், இல்லை ஒரு 3 கவுண்ட் ஆஃப் 4 நம்பர்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா அதை லிஸ்ட்டில் போடுறதுக்காக நான் அப்படி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ அந்த ரிசல்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணுறேன்.
ஸோ nums of I, nums of j காப்பி பண்ணி போட்டுறேன். nums of I, nums of j, left pointer, right pointer. அவ்வளோதான். இப்போ நமக்கு இது ஒரு பாசிட்டிவ் கேஸ். ஒரு பாசிட்டிவ் கேஸில் டார்கெட் ரீச் பண்ணிட்டோம். நம்ம அதை ரிசல்ட்டில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நான் சொன்ன மாதிரியே டூப்ளிகேட்ஸை பார்த்து நம்ம கிளியர் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா நம்ம இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல நம்ம ஒரு பாசிட்டிவ் கேஸை வந்து ரீச் பண்ண பிறகு மறுபடியும் -1 இந்த பாசிட்டிவ் செட்டுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நம்ம வந்து கண்டிஷன் எழுதுகிறோம். அந்த கண்டிஷன்ஸ் நான் எழுதுகிறேன். இப்போ அதுக்கு ஒரு சின்ன லூப் எழுதணும். நம்ம உள்ள சேம் கண்டிஷன், இந்த இண்டெக்ஸும் லெஃப்ட் பாயிண்டரோட இண்டெக்ஸும் லெஃப்ட் பாயிண்டர் ப்ளஸ் 1 இண்டெக்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா we should increment the left pointer. இது ஒன்று. சாரி, I missed the symbol. சேம் கண்டிஷன் நம்ம ரைட் பாயிண்டருங்க எழுதுவோம். அது எப்படின்னா இன்வர்டாக உள்ளே வர்றதுக்காக. இது இந்த லூப்புக்குள்ளே நடக்கிற விஷயம். ஏன்னா இப்போ லார்ஜ் அரே செட் இருக்குது. இப்போ நான் காட்டுற எக்ஸாம்பிளாக ரொம்ப ஸ்மால். இப்போ இதுவே இன்னும் பெருசாக இருக்குது, இவ்வளோ பெரிய அரே செட்லாம் இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற இந்த கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படும். அப்போ நமக்கு தேவையில்லாமல் டூப்ளிகேட்லாம் ப்ராசஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காண்டி உள்ளே இருக்க இன்னர் லூப்புக்குள்ளே மறுபடியும் நம்ம ஒரு லூப் போட்டு இந்த மாதிரி நம்ம அதை சுருக்கிட்டே வந்துடுவோம். ஸோ இதுக்கு வந்து ரைட் பாயிண்டர் ஓகே, அவ்வளோதான். இது வந்து டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கான லாஜிக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம கிளாசிக் 2 பாயிண்டர் டூ சம்மில் வந்து என்ன பண்ணுவோம்னா லெஃப்டையும் ரைட் பாயிண்டரையும் சுருக்கிக்குவோம். ஒன்ஸ் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் பேர் ஃபைண்ட் பண்ண உடனே. ஸோ இது வந்து ஒரு செட் ஆஃப் ஒர்க், இது முடிஞ்சு. இப்போ இந்த இஃப் கண்டிஷன் இல்லாமல் ஒரு வேளை எல்ஸ் கண்டிஷனில் டார்கெட்டை விட கம்மியாக இருந்துச்சு, சம் வந்து டார்கெட்டை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா we increment the left pointer. எல்ஸ் ஒரே கண்டிஷன் தான் இருக்குது மீதி, சம் வந்து டார்கெட்டை விட அதிகமாக இருக்க கண்டிஷன். அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ரைட் பாயிண்டர் டிக்ரிமெண்ட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இவ்வளோ தான் மொத்த அல்காரிதமே. இப்போ இது பிரேக் பண்ணி 1 2 3 4. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா என்னோட ரிட்டர்னை ரிசல்ட் அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ நான் சொன்ன மாதிரியே டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து big of n to the power of 3 because of 3 loops. Space complexity வந்து big of n. ஏன்னா n எலிமெண்ட்ஸ் நம்ம ட்ரேட் பண்ணுறதுனால. இவ்வளோ தான் இந்த அல்காரிதம். ஒரு டைம் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் சொன்னது தான் நடக்கும். உள்ள நம்ம வந்து இதை மல்டிபிள் லூப்ஸ் இருக்கிறதுனால டைம் ஆகும். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெஃபரன்ஸுக்கு என்ன நடக்குதுன்னு காட்டுறேன். ஐ எடுத்துக்குவோம், ஜே எடுத்துக்குவோம், I pointer I j, then we need left
ஸோ உங்களுக்கு ரன் டைமில் என்ன நடக்குதுன்னு தெரியும். ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா நான் காட்டின மாதிரி அந்த இமேஜில் இருக்க மாதிரியே 0 1 0 1 2 அண்டு 5 அதுதான் நம்மளோட இனிஷியல் இது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம சம் பண்ணும்போது என்ன வருதுன்னு பார்ப்போம். சம் ஆஃப் தட் இஸ் -2, which is -2 -1 -1 -4 plus 2 is -2. நமக்கு -2 வந்திருக்கு சம். ஸோ சம் வந்து டார்கெட்டை ரீச் பண்ணலை. ஸோ we go for the next condition. Sum is less than target. Or target is greater than sum. Yes, target is 0 and it is greater than sum -2. So left pointer increment பண்றோம். Still it's -1. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பாயிண்டரை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணதுனால 3. ஸோ அகைன் தேர்ட் இண்டெக்ஸையும் மீதி உள்ள இண்டெக்ஸெல்லாம் ஆட் பண்ணி பார்க்குறோம். லெஃப்ட் பாயிண்டர் ஆட் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ண பிறகு மறுபடியும் சம் வந்து நமக்கு -1. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் பிரேக் ஆயிரும். லெஃப்ட் பாயிண்டரும் ரைட் பாயிண்டரும் சேம் பொசிஷனில் வந்துருச்சு. ஸோ வி கோ அவுட் ஆஃப் த லூப் அண்ட் இன்க்ரிமெண்ட் த ஜே. ஸோ ஜே வந்து 2 ஆரம்பிக்கும் இங்கே. ஆனால் இந்த இடத்துல ஒரு கேட்ச் இருக்குது. இப்போ 0 2 கரெக்டாக இருக்குது. ஆனால் நம்ம இந்த இடத்துல வந்து அந்த டூப்ளிகேட் இருக்கான்றதையும் பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், ஜே இஸ் கிரேட்டர் than I plus 1. ட்ரூ. ஜே 2 2 - 1. ஸோ 1 and 2 பொசிஷனில் -1 -1 தான் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறது it's not useful because we are going to do the same thing what we did on first position. We are going to do the same position on the second index. So it will break the loop. ஸோ பாருங்கள், கண்டினியூ ஆகிட்டு வெளில போயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஜே வந்துட்டு இன்னொரு பொசிஷன் மூவ் பண்ணிடும், தேர்டுக்கு போயிடும். இப்போ லூப் ரன் ஆகும். அகைன் ஜே I0 J3 லெஃப்ட் பாயிண்டர் 4 ரைட் பாயிண்டர் 5. நான் சொன்ன அதே தான் நடக்கும். இப்போ ஒரு பேர் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. சம் பாருங்கள், I வந்து 0 3 4 5 இதுக்கு வந்து ஒரு வேலிட் பேர் வந்துருச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரியே அகெயின் இன்னர் லூப்புக்குள்ளே இருக்க ஒரு செட்டை வந்து நம்ம வந்து டூப்ளிகேட் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா அகெயின் நம்ம இது இன்னர் லூப்பை நம்ம டூப்ளிகேட் பார்க்காம ரன் பண்ணோன்னா ரிடண்டன்ட் கோட் ஆகும். லக்கிலி வி டோன்ட் ஹேவ் அ டூப்ளிகேட். ஸோ நம்ம மறுபடியும் அதை ஷ்ரிங்க் பண்ணிக்கிறோம், லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டரையும். இப்போ வெளில வந்துருச்சு. ஏன்னா லெஃப்ட் பாயிண்டர் வந்து ரைட் பாயிண்டரை விட கிரேட்டர் ஆயிடுச்சு, அதனால் வெளில வந்துருச்சு அந்த லூப். இப்போ ஒரு பேர் கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ண பிறகு ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ ஐ என்ன ஸ்லோவாக நாங்கள் வந்து இங்கே வந்துடுது ஐக்கு. ஸோ ஜே ஸ்லோவாக நாங்கள் வந்து இங்கே போயிடும், எல் வந்து இங்கே போகும், ரைட் அங்கே போயிடும். ஸோ இதே தான் நடக்கும். நான் சொல்ல பாருங்கள், 1 2 லெஃப்ட் பாயிண்டர் 3 ரைட் பாயிண்டர் 5 லாஸ்ட் பொசிஷன் போயிடுச்சு. அகைன் நம்ம பார்ப்போம், சம்மு ஒரு சம் கிடச்சிருச்சு அகைன். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டூப்ளிகேட் கண்டுபிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல கேஸு. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பாயிண்டர் வந்து 3 3 + 1. ஸோ 3 and 4 பார்த்தீங்கன்னா 0 and 0 இருக்குது. ஸோ நம்ம இதை எடுத்து ப்ராசஸ் பண்ணால் டூப்ளிகேட் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த லெஃப்ட் பாயிண்டரை இங்கே கொண்டு வந்துடுவோம், ரைட் பாயிண்டரை மறுபடியும் இதுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். இப்போ கண்டிஷன் எப்படினாலும் பிரேக் ஆகிடும். ஏன்னா லெஃப்ட் பாயிண்டர் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும், ரைட் பாயிண்டர் வந்து 4ல் இருக்கும். அவ்வளோதான். ஸோ நான் இதை ஃபுல்லாக ரன் பண்ண விரும்பல. ஸோ ஃபைனலாக நம்ம ரிசல்ட் என்னென்னு பார்க்குறோம். 2 பேர் நம்ம பேசின மாதிரி -2 0 0 2 and then -1 -1 0 2. இது ஒரு வேலிட் பேர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.